அனைவருக்கும் வணக்கம். இன்று டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ஏஜிஎஸ் மதுரவாயல் படம் பார்த்தேன். ரொம்ப அருமையான படம். சமீபத்தில் வந்ததில் ரொம்ப நெகிழ்ச்சியான படம். கைத்தட்டி ஆரவாரத்துடன் ஒரு பரபரப்புடன் ஒரு அருமையான ஒரு படம். இதை குடும்பத்தோடு பாருங்கள். நிச்சயம் தேட்டரில் நல்ல படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நல்ல படங்கள் வரும். இந்த வெட்டுக்குத்து படம், இந்த கிளாமர் படங்கள்லாம் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டி போய் பார்த்தீங்கன்னா அவங்க அதைத்தான் நாளைக்கு விரும்புவாங்க. இப்போ அந்த படம் வசூலானதுன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி படங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள், நல்ல படங்கள், ஒரு குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய படங்களை நீங்கள் ஓடிடின்னு தவிர்க்காம திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இது போல இன்னும் பல படங்கள் எடுப்பாங்க. ஏன்னா இங்கே வசூல் தான் தீர்மானிக்கும். எந்த படம் எப்படி வசூல் ஆகுதோ அந்த படம் போல் எடுப்பாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு 10-20 படம் வந்தால் தமிழ் திரையுலகமே வந்து ஒரு மலையாள படம் மாதிரி ஆகிடும். ஏன்னா அது கதையோடு இருக்குது. ரொம்ப முக்கியம் வந்து கதை. கதாபாத்திரங்கள் இருக்கலாம். அவ்வளோ அருமையான கதாபாத்திரங்கள். எம்.எஸ். பாஸ்கர், குமரவேலன் அந்த மாதிரி நிறைய நல்ல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பிரபு திலக் உட்பட. நிச்சயம் இதை தவற விடாதீங்க. இந்த சம்மரில் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட முக்கியமாக பாருங்கள். குழந்தைகள் பார்க்கணும். அன்பு, அறம் எல்லாம் அதில் போதிக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து பிரச்சாரமாக இல்லாமல் நகைச்சுவையாக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நானே ஒரு 10-20 தடவை கைதட்டி